ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது கேப்சிகம் பன்னீர் கிரேவிங்க. சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. சப்பாத்தி, பூரி, புலாவுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி அகலமான கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நான் 250 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் இதை நம்ம பொரித்து நம்ம இந்த கிரேவி பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பச்சையாக நம்ம அப்படியே பன்னீர் சேர்க்காமல் லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவியில் சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெயில் லைட்டாக இதை கலந்து கொடுங்க. இது நான்ஸ்டிக் கடாயாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது நார்மல் கடாயின்றதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும். நீங்கள் வீட்டில் நான்ஸ்டிக் கடாய் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். லைட்டாக கோல்டன் கலரில் மாறி வரும்போது நீங்கள் எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லா பன்னீருமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே எண்ணெயிலே நம்ம இப்போது வெங்காயமும் கேப்சிகமும் வதக்கி எடுக்க போகிறோம். நான் கரெக்டாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பெரிய சைஸில் ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். எல்லாமே இந்த மாதிரி க்யூபாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் மாறாமல் 3/4 பதத்துக்கு வதக்கினா போதும். ரொம்ப வதக்கக்கூடாது. இந்த அளவுக்கு எண்ணெயில் வதக்கிடணும். வதக்கினதும் இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இருக்கிற எண்ணெயை ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு கடாயை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவி பண்ணலாம். நான்ஸ்டிக் கடாயை வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் இதெல்லாமே வதக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ இதுவுமே ரெடியாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு கடாயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெயை இதில் சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் இருக்கும். கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா 2-3 பிரியாணி இலையை இந்த மாதிரி 2 பிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் ரொம்ப பொடியாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது இப்போ சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுக்கணும். இஞ்சி பூண்டு விழுதுமே நல்லா உங்களுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். தக்காளியை சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்துட்டு இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவைன்னா நம்ம கடைசியில் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு தக்காளியோடு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கினோம்னா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஓரளவுக்கு கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். கிரேவி பதம் வந்த பிறகு தான் மற்ற பொருள்களை நம்ம சேர்க்கணும். இது நல்லா கலந்து கொடுத்தாச்சு. ஒரு லிட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சோன்னா போதும். நமக்கு கிரேவி பதத்துக்கு வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்கான ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். வந்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போவே நல்ல வாசனையாக இந்த கிரேவி சூப்பராக இருக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கேப்சிகமும் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கூடவே நம்ம பொரிச்சு வச்சுருந்த பன்னீருமே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி அதையுமே நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விடுங்க.
ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. இதை சேர்க்கும் போது அவ்வளோ ஒரு மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா மீடியமாக வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லிட்டெல்லாம் போட்டு மூடி வைக்க தேவையில்ல. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில். ரொம்ப சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம சுட சுட இந்த சைட் டிஷ்ஷை நம்ம சப்பாத்திக்கோ அதுக்கப்புறம் வந்து பூரி புலாவுக்கெல்லாம் பரிமாறணுன்னா நானுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். புல்காக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இன்றைக்கி கேப்சிகம் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இன்றைக்கி குடமிளகா பன்னீர் கிரேவியை ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.